வணக்கம் உறவுகளே. உலகில் எல்லாம் கடவுள் அருளால் தான் நடக்கிறது. இந்த விஷயம் உங்களிடம் வந்து சேர்கிறது என்றால், அதுவும் அவர் நினைத்தால் தான் நடக்கும். இன்று உங்களிடம் நான் சொல்லப்போவது, மக்களே, உங்களிடம் பல தீய விஷயங்களோ, தீய பழக்கங்களோ இருக்கலாம். அதிலிருந்து நீங்க மீள நினைக்கலாம். ஆனா, அது உங்களால முடியாம இருக்கலாம். இந்த விஷயத்த நீங்க கேட்டு அதிலிருந்து மீள முயற்சி பண்ணுங்க. அதாவது காசிக்கு வந்து பல பேர் போவாங்க, வருவாங்க. ஆனா, சில பேரு அங்க போனாங்கன்னா, அவங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயத்த, "இனிமே நான் பண்ண மாட்டேன்" அப்படின்ற ஒரு சபதத்தையோ, இல்ல அவங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயத்த, "இனிமே நான் சாப்பிட மாட்டேன்." ஒரு உணவோ, எந்த ஒரு பொருளோ, நான் அங்க போனோம்னா காசிக்கு போனா ஒரு விஷயத்த விட்டுட்டு வருவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த. அத அவங்க வாழ்க்கையில இனிமே தொடர மாட்டாங்க. அது மாரி தான் எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க, "நான் இனிமே இந்த விஷயத்த பண்ண மாட்டேன்." அப்படின்னு அவங்க ஒரு சபதத்த எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாரி தான் மக்களே, நீங்க காசின்னு இல்ல. உங்களுக்கு பிடித்த ஆலயத்துக்கு போயி, இறைவன வேண்டிக்கிட்டு, இந்த மாரி ஒரு விஷயத்த நான் உங்கள்ட்ட விட்டுறேன் தந்தையே, இறைவா உங்கள்ட்ட நான் விட்டுறேன்ப்பா, அப்படின்னு கடவுள்ட்ட நீங்க அந்த கெட்ட விஷயத்த விட்டுட்டு, உங்க வாழ்க்கையில நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கை மாறுறத நீங்களே பார்ப்பீங்க. இறைவன் அருளால். நன்றி.